ஒரு கட்சியினுடைய தலைமை சாரி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சாரி கேட்பதற்கா ஒரு அரசாங்கம்? சாரின்னு சொல்றீங்களே, அப்படி என்றால் இத்தனை முதலமைச்சர்லே நான் பலவீனமான முதலமைச்சர். ஆளுங்கட்சியா இருக்கிற போது திமுக ஒரு நிலைப்பாட்டையும், எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு நிலைப்பாட்டையும் மாத்தி கொள்றது சகஜம் தானே. ஈழத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மத்திய அமைச்சரவையில திமுக இல்லையா? அது முரண்பாடா தெரியலையா? எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டுகளில் துரோகம் பண்ணிட்டாரு, அவரு துரோக ஆட்சியை கொடுத்துட்டாரு சொல்றாரு. அரசியல் கட்சிகள் நிறைய போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் திமுகவை நம்ம அடுத்த முறை எதிர்கட்சியாத்தான் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. கச்சத்தீவு கொடுத்தது திமுகவும் காங்கிரஸும் தான். இப்ப கச்சத்தீவு மீட்போம் என்று சொல்லுவதும் தீர்மானம் போட்டதும் திமுக தான். சார், அதே போன்று தாவேகா தலைவர் விஜய் லாக்அப் டெத்தில் இறந்த அஜித்குமாருடைய வீட்டுக்கு நேரடியா போன்று ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளும் வழங்கியிருந்தாரு. நேற்று தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்தில் இறந்த மொத்தம் 24 குடும்பங்களை நேரடியாக அழைச்சி ஒரு போராட்டத்தையே அவர் மேற்கொண்டிருக்காரு சென்னையில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே போன்று 24 குடும்பத்திற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் சாரி சொல்லணும், அவங்க எல்லார் குடும்பத்துக்கும் நீங்கள் நிவாரணம் உதவி வழங்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்ப ஆணித்தனமாக அதிரடியாக பேசியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க சார்? தாவேக்கான்ற ஒரு அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு தான் வெளியில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஒரு கட்சியினுடைய தலைமை சாரி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சாரி கேட்பதற்கா ஒரு அரசாங்கம்? அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய, எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. ஓமாந்தூர் ராமசாமி, குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, திரு ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாரும் முதலமைச்சருக்காங்க. ஆனால் நடந்ததை வருந்தி இருக்கிறார்கள் அல்லது நடக்காம பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க சாரின்னு சொல்றீங்களே, அப்படி என்றால் இத்தனை முதலமைச்சர்லே நான் பலவீனமான முதலமைச்சர். என் தந்தையார் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அவர் திமுக கட்சியை கைப்பற்றினார். அவருக்கு நான் மகனாக பிறந்ததனால் இன்னைக்கு நான் நாட்டில் முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறேன். ஆகவே நான் பலவீனமானவன் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்புக்கொள்ளுகிறார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் தந்தை மகன் இறப்பப்போ சிபிஐக்கு மாற்றது மிக அவமானம்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ நேரடியாகவே இந்த அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு மாற்றிருக்காரு. ஸோ அதையும் அவர் குறிப்பிட்டு, நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கீங்க, எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தான் தலையிடுது அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு சார் திரு விஜய். ஆளுங்கட்சியா இருக்கிற போது திமுக ஒரு நிலைப்பாட்டையும், எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு நிலைப்பாட்டையும் மாற்றி கொள்றது சகஜம் தானே. கச்சத்தீவு கொடுத்தது திமுகவும் காங்கிரஸும் தான். இப்ப கச்சத்தீவு மீட்போம் என்று சொல்லுவதும் தீர்மானம் போட்டதும் திமுக தான். என்ன ஒரு வேடிக்கைனா, தந்தை கச்சத்தீவை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார். அன்றைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா பி.கே. மூக்கையா தேவரிடம் கேட்கவே இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் போய் கேட்கிறார். சுவர்ன் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இப்படி கொடுத்தீங்க, எங்களால் எதுவுமே கேட்கலையே அப்படின்னா, இல்லை நான் முதலமைச்சரிடம் 2 முறை பேசிவிட்டேன்னு சொல்லி நாடாளுமன்ற குறிப்புகளே இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக, இல்ல அது பன்னாட்டு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது பன்னாட்டு பிரச்சனை தானே, பிறகு எதுக்கு தீர்மானம் போட்டீங்க? அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சே. பன்னாட்டு பிரச்சனைன்னு சொல்றதுக்கு எதுக்காக? எங்களால முடியாதுங்க, எங்க கையில இல்லைங்க, அது மத்திய அரசாங்கங்க, இலங்கை வேற ஒரு நாடுங்க, பிறகு எதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறீங்க? ஆக இந்த நாடகம், இந்த நடிப்பு, இந்த அரசியல் ஒவ்வாமை, இந்த மன்னராட்சியினுடைய நீட்சி, அதை தாங்கி பிடிப்பதற்கு சில அரசியல் கட்சி, இதெல்லாம் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நம்ப தயாராக. சார், அமித்ஷா ஒரு பிரபல பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற போல் 4வது முறையாக அவர் சொல்லியிருக்காரு. கடந்த முறை தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற போல் சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுக தலைமையிலோ இல்லை அதிமுக சார்பான முன்னாள் அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மட்டுமே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற போல் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இவனுக்குள்ளே ஒரு முரண்பாடாக இருக்கே. அதெல்லாம் முரண்பாடெல்லாம் இல்லைங்க. என்ன முரண்பாடு? ஈழத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது மத்திய அமைச்சரவையில் திமுக இல்லையா?
அது முரண்பாடா தெரியலையா? தேசிய கட்சிக்குன்னு சில அசுர குணங்கள் இருக்குது. மாநில கட்சிக்கு மாநில சுயாட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாநில கட்சிக்கு சில குணங்கள் இருக்குது. ஆகையினால மத்திய அரசில் இருப்பதனால அவங்க பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதுவரைக்கும் கர்நாடகா வரைக்கும் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிற்கு அவர்களால் வர முடியாது. ஏன்னா இது 100 ஆண்டு காலம் வளர்ந்த சில இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதனால இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதனால இங்க தேசிய கட்சிகள்லாம் இங்க ஆட்சி அமைப்போம் அப்படிலாம் சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியாது, நடக்காத காரியம். அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க. அவங்க 4 முறை சொன்னார், 400 முறை இல்லை 4000 முறை சொன்னாலும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு உறுதுணையாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை சாட்சியா முன்னாடி வந்து நிற்கும், பார்த்துட்டே இருக்கு. நீ அதிமுக இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா வந்து ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டுகளில் துரோகம் பண்ணிட்டாரு, அவர் துரோக ஆட்சியை கொடுத்துட்டாரு, நாங்க அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம்னு சொல்றாரு சார். அதெல்லாம் அரசியல் கட்சிகள் நிறைய போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. நான் கேட்குறேன், உங்க வீட்டில் எந்த பொருளாவது விலை குறைஞ்சிருக்குதா? காலையில் வாங்குற பால்ல இருந்து, காய்கறியிலிருந்து, அரிசியிலிருந்து, வாடகையிலிருந்து, மின்சார கட்டணத்திலிருந்து, நீங்க கட்டுற சொத்து வரியிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியில நாம் தலைவணங்கி அதை ஏத்துக்கிறோம், இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லுவோம். 5 வருஷம் ஆச்சு, ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? ஏன் மதுரையில் வந்து என்ன நடந்துச்சு? இப்போ ஏன் அதை ராஜினாமா செய்ய சொன்னாங்க? இதை மறைக்கிறதுக்காக அதிமுக அல்லது பாஜக கூட்டணி இதை பற்றியே பேசுறதே அவங்க தொழிலாக வச்சிருக்கிறாங்க. இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் 2019 வெற்றி பெற்றீங்க பாஜகவை குறை சொல்லி, 2021 வெற்றி பெற்றீங்க பாஜகவை குறை சொல்லி, அதிமுகவை குறை சொல்லி. அப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம்? 3% தான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு வித்தியாசம். ஆனால் இந்த 2021 2025 வரைக்கும் எல்லா விலைவாசி, எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா போதை பொருட்களும் தமிழ்நாட்டில் நடமாட்டம். மதுபானத்தில் ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிக்கிறாங்க, 48,000 கோடி வருமானம், அதில் அமலாக்கத்துறை 1000 கோடி விசாரணை, அதில் மாநில உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, அதில் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த ஆட்சியை நீங்கள் எந்த விதத்திலையும் யாரும் தூக்கி பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஊடகங்களை வேணா கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு விளம்பரத்தில், செய்தித்தாள்களில் விளம்பரத்தை கொடுத்துட்டு வேணா இந்த ஆட்சி நகர்த்தலாமே ஒழிய, கண்ணீர் வருது விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியை நினைச்சா. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் திமுகவை நம்ம அடுத்த முறை எதிர்கட்சியாக தான் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தங்க. எடப்பாடி பழனிசாமி சென்ற இடமெல்லாம் முக்கியமாக அவர் யாரை சந்திக்கிறாரோ இல்லையோ விவசாயிகளை குறிப்பாக சந்திச்சு பேசுகிறாரு. விவசாயிகளுடைய நிலைகளை நீங்க யாரை சந்திக்கிறாரோ இல்லையோன்னு சொன்னீங்க, நீங்க யாரை சந்திக்கணும்னு சொல்லுங்க, சந்திக்க சொல்லிடுவோம். இல்ல, அனைத்து தரப்பு மக்களையுமே சந்திருக்கு. அப்புறம் என்ன, குறிப்பா யாரை சந்திக்கிற கேள்வியிலே பிழை இருக்குங்க. ஒரு கட்சின்றது ஆண்ட கட்சி, இன்னைக்கு எதிர்கட்சி, எல்லா தரப்பையும் ஒன்னா பாக்குறதாங்க அதிமுக. ஆனா திமுக மட்டும் ஒரு தரப்பினரை மட்டுமே உயர்வா பார்ப்பதுதான் திமுக. அதனால எல்லா தரப்பையும் தான் பார்க்கிறார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, கடந்த ஆட்சியில் எதெல்லாம் நிப்பாட்டப்பட்டுச்சோ, அதாவது தாலிக்கு தங்கம், விவசாயிகளுக்கு வந்து இலவச ஆடு மாடு கொடுக்கறது, அது போன்ற திட்டங்கள், அதிமுக செயல்படுத்திய திட்டங்களை திமுக நிறுத்திய அனைத்தையும் செயல்படுத்துவோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா சார்? ஆட்சிக்கு வரட்டுங்க, எல்லாமே சாத்தியமாகுங்க. ஏன் சாத்தியமாகாது? ஏன்னா இது வந்து இவங்க நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க? எதன் அடிப்படையில் நிறுத்தினாங்க? நீங்க ஏன் திருப்பி கொண்டாடுறீங்க? ஒரு அரசு வந்து இது வந்து செயல்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் 2 முதலமைச்சர் பார்த்து தான் கேள்வி கேட்கணும். இந்த கேள்வியெல்லாம் முதலமைச்சர் பார்த்தாங்க. ஏன்னா நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. ஏன் அவங்க கொண்டு வந்தாங்க, ஏன் அதை நிறுத்தினாங்க, இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா இவங்க பேரை சொல்லி தான் கடனை நிறைய வாங்குனீங்க, ஏன் சொத்து வரியை உயர்த்தினீங்க, ஏன் மின்சார கட்டணத்தை நிறைய உயர்த்தினீங்க, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டா பதிலே இல்லையே. ஆக நலத்திட்டங்கள்ன்றது ஆடு மாடு கோழி திட்டம் அது கொண்டு வந்தாங்கன்னா என்ன காரணம்? அதை வச்சு மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது? காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு கறவை மாடு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவங்க சம்பாதிச்சிருவாங்க. அப்போ மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அவங்களால. ஆக அதிமுக வந்து எதிர்கால திட்டத்தை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான பல்லுயிர் பெருக்கத்தை
உணவு உற்பத்தியை, அது கால்நடை பூங்காவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி காவிரி குண்டாறு திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்கான திட்டத்தை தான் செஞ்சாங்க. நாதன் குழு, நீங்க முல்லை பெரியாறுல 5 பேர் கொண்ட கமிட்டி போட்டாங்களே, இப்ப உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு, என்ன அது நிலையில இருக்குன்னு கேட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு மௌனம் காக்குது. ஏன்? அது 5 மாவட்டத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை. திமுக அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது. ஏன்? ஆகவே இவர்களை பொறுத்தளவில் சும்மா ஏதோ நம்முடைய ஆதரவாளர்களை வச்சு நாட்டில் எல்லாம் நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லி புகழ்பாட வைப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் அது இருக்கான்னு தெரியல. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை ஐயா எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் கொண்டு வந்தார். அது இப்போ வரைக்கும் அது ஓப்பன் பண்ணாமலே கிடப்பில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அது கிடப்பிலே இருக்குது? விவசாயம் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையுமே பெருசாக இவங்க செயல்படுத்துறது கிடையாது. தொழிற்சாலைகளை கொண்டாடுறாங்க, ஆனால் அதுக்கு ஈவனாக ஒரு விவசாயம் சார்ந்த பணிகளையுமே மேற்கொள்ள மாட்டாங்க. ஒரு விவசாயியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வச்சு அது அடுத்த ஆட்சியில் அவங்களே மறுபடியும் அதை தொடர்ந்து முடிச்சுட்டாங்கன்னா அந்த திட்டத்தை ஆரம்பித்தவங்களுக்கு தானே நல்ல பேர் கிடைக்கும். அதனால் அதை அப்படி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னும் பண்ணலை. இப்போ இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது. அது மாதிரி சரபங்கா ஏரி திட்டம், 100 ஏரி, மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரை அந்த சரபங்கா இதில் இது பண்ணி அதிலிருந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். இது அந்த திட்டம்னா என்னன்னே தெரியல. விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலீங்களா ஸ்டாலினுக்கு? இல்லை, அப்படி தெரியாததுனால தான் சேலம் தலைவாசலில் ஒரு கரும்பு தோட்டத்தை உள்ளே பார்க்க போகிற போது கோட்டு ஷூட்டு போட்டு காலுக்கு ஷூ போட்டு போயிருந்தார். அதில் தார் சாலைகள்லாம் போட்டிருந்தாங்க, அது காங்கிரீட். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விவசாயம் பற்றி? அவங்க அரசியலையே விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டா போதும், பொன்முடி ஏற்று கேட்பாரா? ஐயா டிஆர் பாலு பையனுக்கு அமைச்சராக்கிட்டோம், இப்போ டிஆர் பாலு எதிர்த்து பேசுவாரா? ஐயா கேஎன் நேரு அமைச்சர் பையனை எம்பி ஆக்கிட்டோம், எதிர்த்து பேசுவாங்களா? திரு ஐ பெரியசாமி எதிர்த்துக்க பேசுவாங்களா? அப்படித்தான் நாங்கள் எங்களை மாதிரியே உங்களையும் நாங்கள் ஆக்கிடுறோம். அப்போ மற்றவங்களாம் யாரும் அரசியலுக்கு வராதிங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக செய்த பிழையின் காரணமாக தான் இன்னைக்கு பல கட்சிகள் உருவாயிருச்சு. அவங்க நல்லாட்சி வழங்குறாங்க, நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் ஒருத்தரே மாவட்ட செயலாளர் 40 வருஷம் 50 வருஷம். இப்போ மற்றவங்கள்லாம் அரசியலுக்கு வராதீங்கன்னு போர்டு போட்டுருங்க, ஹவுஸ் ஃபுல், கூட்டணி ஃபுல் அப்படின்றது மாதிரி. இங்கே யாரும் வேற யாரும் மாவட்ட செயலாளர் போட மாட்டோம் சொல்லுங்க. அவை இப்படித்தான் போகிறது அரசியல். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளை நம்பி இளைஞர்கள், படித்தவர்கள் நிறைய அரசியலுக்கு வராமல் இருப்பது நல்லது என்கிறது என் தனிப்பட்ட பார்வையும் கூட. ஏன்னா இது மன்னராட்சி காலமாயிடுச்சு. 20 கோடி ரூபாய் செலவழிச்சா தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியும். அப்படி இருக்கிறதுனால அவங்க வாங்குற சம்பளமே, நியாயமா வாங்குற சம்பளமே வெறும் 60 லட்சம் தான் இந்த 5 வருஷ காலத்துல. அதற்கு பிறகு கமிஷன் வரும், அங்க புரோக்கரேஜ் வரும், அது வேற. அதெல்லாம் நம்ம கணக்குல காட்ட முடியாது. ஆனா ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா இவ்வளவு செலவழிக்கணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு என்ன நாட்டில் நடக்குது? மக்களுக்கான அரசியல் நடக்குமான்னு கேட்டா அது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. அதுல கொஞ்ச நஞ்சமாவது இருப்பதுதான் அதிமுக என்பது என் தனிப்பட்ட பார்வை. தாவேக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அது உண்மைங்களா? அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. நடந்ததற்கு பிறகு அதை பற்றி விவாதிப்போம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்ததுக்கு. மிக்க நன்றி.